எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. துளாராசிக்கார பிள்ளைகள் எனக்கு ரொம்ப பிடித்த மனிதர்கள். துளாராசிக்கார பிள்ளைகள் நிறைய நண்பர்கள், நிறைய உறவினர்கள் என்னோட இருக்கீங்க. துளாராசியில் ஒரு பெரிய பலம் என்ன அப்படின்னா, சமாளிக்கக்கூடிய எண்ணம், எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம். சமாளிப்புங்கிறது உங்களை பார்த்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். இப்படிலாம் சமாளிக்கலாமா அப்படின்னு. இந்த சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் துளாராசிக்கு உண்டு. இப்படி சமாளிக்கக்கூடிய பேர் வழிகள்னு கூட நான் சொல்லுவேன் துளாராசியை நிறைய இடத்துல. இப்படிப்பட்ட துளாராசி உங்களுக்குள்ள சில மன ரகசியங்கள், மனக்கதவுகள் வச்சுருப்பீங்க. அந்த ரகசியங்களை என்றைக்குமே பலப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுங்கள். அது யாருக்கும் விட்டு கொடுக்காதீங்க. நீங்கள் நினைக்கிற ரூல்ஸை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. கடைசியில் அந்த ரூல்ஸுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. ஒரு காரியம் நடக்கிறதுக்காக கொஞ்சம் அப்படியே விட்டு கொடுக்குற மாதிரி விட்டு கொடுத்து கடைசியில் உங்கள் காரியத்துக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் துளாராசி நீங்கள் நினச்ச கோலை கண்டிப்பாக அடைய முடியும். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரகசியம் இருக்குது, அதை நம்ம சொல்லி தான் ஆகணும். அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு கனவை உற்பத்தி பண்ணுங்கள். எல்லாருக்குள்ளேயும் கனவு இருக்கும். அதில் துளாராசிக்கென்று தனக்கென்று ஒரு கனவு வச்சுருப்பீங்க. அந்த கனவை நிறைவேற்றிட்டு அடுத்த கனவுக்குள்ளே போவீங்க. அடுத்த கனவை நிறைவேற்றிட்டு அடுத்த கனவுக்குள்ளே போவீங்க. ஸோ நீங்கள் எதை கனவாக நினைத்திருக்கிறீங்களோ அதை நிச்சயமாக நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளை உங்களால் உருவாக்க முடியும். அதுதான் உங்கள் ரகசியம். அது உங்கள் மன ரகசியம். உங்கள் மனசு அது சொல்லிடும். இந்த கனவை நான் நினச்சிருக்கிறேன்ப்பா, இதை எனக்கு நடந்தால் தான் அடுத்தது, அதுக்கான முயற்சியை தான் என் மனசு எடுக்கும். இந்த கனவு உங்களுக்கு நல்லது. எல்லாரும் கனவு காண்றது ரொம்ப தவறுன்னெலாம் சொல்லுவாங்க. என்ன கனவு கண்டுக்கிட்டே இருக்கன்னுவாங்க. அப்துல் கலாம் அழகாக சொல்லியிருக்காரு இல்லையா, இந்த கனவு காண்டா நமக்கு நல்லது அப்படின்னு. இந்த கனவு உங்களுக்கு எதிர்காலத்தை சரியாக தீர்மானம் பண்ணும். இது உங்களுடைய ரகசியம். அடுத்தது, கவலைகள் பெரும்பாலும் எதிர்காலத்தை பற்றியாகவே உங்களுக்கு இருக்கும். மற்றவங்களுக்கெல்லாம் கவலை பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள சூழ்நிலை, இதை நான் என்ன பண்ண போகிறேன், எப்படி கடக்க போகிறேன் அப்படின்வாங்க. துளாராசி இதை கடந்துடலாம் சார், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்குன்னு 2 நாள் கழிச்சு அந்த விஷயத்தை இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்போ இந்த எண்ணம் வரும். கவலை கூட எதிர்காலத்தை சம்மந்தப்பட்டதாக இருக்குமே தவிர இன்றைய அப்போ எப்படின்னு பாருங்கள், உங்களுக்கு கவலை இல்லைன்னு அர்த்தம். அப்போ இன்றைய ஒவ்வொரு நாளும் கடக்கும்போது அன்றைய நாளில் அந்த கவலையை தீர்த்துடுறீங்க. எங்கேருந்து தான் அந்த மனபலம் வருது? பணபலம் உள்ளவனால் கூட கவலையை தீர்க்க முடியாது. மனபலம் உள்ள துளாராசி கண்டிப்பாக கவலையை தீர்க்க முடியும். இதுதான் உண்மை. பணபலத்தால் தீர்க்க முடியாத கவலைகளை மனபலம் கொண்டு துளாராசிக்காரர்கள் அந்த கவலைகளை தீர்க்க முடியும். அதுவும் உங்கள் ரகசியம். அடுத்தது பாருங்க, உங்கள் பேர். ஒரு துளாராசிக்காரவங்க என்றைக்குமே ஒரு இடத்துல இது யாரால் நடந்தது அப்படின்னா, இவரால், இந்த துளாராசிக்காரவங்களால் நடந்தது அப்படின்ற பேரை கேட்க விரும்பக்கூடியவர்கள். ஆனால் வெளியில் பார்த்தா தெரியாது. புரியுதா நான் சொல்கிறது? இந்த கட்டடத்தை யாருப்பா கட்டினா, இதுக்கு யாருப்பா காரணம் அப்படின்னா, இந்த துளாராசிக்கார ஐயா தாங்க. உனக்கு யாருப்பா கல்யாணம் பண்ணிச்சா, இந்த துளாராசிக்கார அம்மா தாங்க. உனக்கு யாருப்பா இந்த இப்போ விசேஷங்களில், அதாவது பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிச்சா, இந்த துளாராசிக்கார ஐயா நண்பர் தாங்க. இப்படி சொல்கிறத விரும்புவாங்க. அதுவும் தன் பேரை மற்றவங்க சொல்கிறத விரும்புவாங்க. ஆனால் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. இதுவே உங்களுடைய பெரிய பலம். இதுதான் உங்களுடைய ஆசீர்வாதம். எல்லோரும் இந்த உலகத்தில் என்ன சொல்லுவான், அப்படி இப்படி பார்த்துட்டு என் பேரை கொஞ்சம் போட்டிருப்பா, நல்லா கொஞ்சம் கொட்டை எழுத்தில் போட்டுரு அப்படின்வாங்க. இது மாதிரிலாம் பேசாதவர்கள் துளாராசிக்காரவங்க. ஆனால் நம்மளை எந்த இடத்திலும் யாரும் விட்டு கொடுக்கலைன்னா அவர்களுக்காக உயிரையே கொடுக்கக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள். இது பேர் தான் விட்டு கொடுக்காமல் இருக்கிறது. எந்தாவது ஒரு இடத்துல உங்கள் பேரை ஒருத்தவங்க சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கிட்டாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் உயிரை கொடுக்கக்கூடியவர்கள். இந்த ரகசியமும் உங்களுக்கு உள்ளது. உங்கள் மனசில் இந்த ரகசியம் இருந்துக்கிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பல கதைகளை, எல்லாருடைய கதைகளையும் நல்லா தெரிஞ்சுங்க. அதில் உண்மைகளை விட
அது பொய்யா இருந்தால் கூட அதை எளிதில் நினைவில் வைத்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த துலா ராசிக்காரர். எதையுமே நான் ஒன்று சொல்கிறேன் உங்கள்கிட்ட, இது உண்மையாக இருந்தால் ரொம்ப கரெக்டாக வச்சுருப்பீங்க, அது பொய்யா இருந்தால் கூட அது நீங்கள் நினைவில் வச்சுப்பீங்க. உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிவிட்டு அது போய் ரெக்கார்டில் பண்ண மாதிரி, சட்டசபையில் சொன்ன மாதிரி. பொதுவாக சொல்லுவாங்க, சட்டசபையில் சொல்கிறதும் சம்சாரத்திட்ட சொல்கிறதும் ஒன்று தான் அப்படின்வாங்க. ஏன்னா ரெண்டுமே ஏற்றில் ஏழப்பட்டுட்டுனா என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு அந்த ஏற்றிலேருந்து நமக்கு ஒரு பிளான் கிடச்சிரும். அதே மாதிரி துளாராசிக்காரவங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டோம்னா அவங்களால அதை மறக்க முடியாது, மனசில் ஏற்றிடுவாங்க. வெளியில் வேணால் தெரியாத மாதிரி இருந்துப்பாங்க, ஆனால் மனசில் அது ஏற்றப்பட்டுடும். இதுதான் துளாராசி. அடுத்தது பாருங்க, ஏதாவது ஒரு நல்ல பழக்கத்திற்கு அடிமையாகக்கூடியவர்கள். சில பேருக்கு காப்பி குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு பிரியாணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு நல்ல வகையாக சாப்பிட்றது, ஒரு சாப்பாடுனாலும் குறை இல்லாமல் நல்ல வகையாக சாப்பிட்டா தான் பிடிக்கும். ருசியாக சாப்பிட்றதே சில பேருக்கு பிடிக்கும். சாப்பாட்டின் மீது பல விதத்தில் அனுபவம் பெறக்கூடியவர்கள் துளாராசிக்காரங்க. ஏதாவது ஒரு பழக்கம் அதுக்கு கண்டிப்பாக ஒரு அடிமையாகுவாங்க. கெட்ட பழக்கத்துக்கு இல்லை, நல்லா கவனிக்கணும். நல்ல பழக்கம், நல்ல பழக்கம் இது இல்லாமல் நான் இருக்க முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, என் வீட்டுக்காரர் என்கிட்ட பேசலைன்னா எனக்கு ரொம்ப கவலையாயிடும், என் பிள்ளை எனக்கு ஃபோன் அடிக்கலைன்னா எனக்கு கவலையாயிடும். இதுவும் ஒரு பழக்கம்தான். இவங்க முகத்தை பார்க்கலைன்னா எனக்கு கவலையாயிடும், அது இல்லாமல் என்னால் வேலையே பார்க்க முடியாது. துளாராசிக்காரவங்க இப்படிப்பட்ட பழக்கத்துக்கு அடிமையானவங்க. நீங்கள் உடனே பழக்கத்துக்கு அடிமையானவங்கன்னா தப்பான பழக்கம் நினச்சிக்கக்கூடாது. இவங்களுக்கு பழக்கமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒருத்தவங்களை அன்பு சார்ந்த விஷயங்கள், இந்த அன்புக்கு ரொம்ப அடிமையானவர்கள் துளாராசிக்காரவங்க. அதனால தான் சொல்கிறேன், சில பழக்கத்திற்கு அடிமையாகுவார்கள் துளாராசிக்காரவங்க. அப்போ என்ன ஆகும்னா, இவங்களை மீறி இது நடக்கும். இவங்க மனசுக்கே அது தெரியாது. ஒரு நாள் அது இல்லாத போது தான் அது எனக்கு தேவைன்னு அவங்களுக்கு தெரிய வரும். இப்போ நான் சொல்லும் போதே நிறைய பேருக்கு இது தெரியாது. அது ஒரு நாள் இல்லைன்னும் போது, அன்றைக்கே இவர் சொன்னாருங்க, ஆமாங்க இது இல்லாமல் என்னால் இருக்க முடியல, இவங்க குரலை கேட்காம என்னால் இருக்க முடியல, இவங்கள்ட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியல, இந்த வேலைக்கு போகாமல் இருக்கிறது கூட ஒரு பழக்கமாக வச்சுருப்பாங்க. அது நான் வேலைக்கு போகலன்னா என்னால் இருக்க முடியல சார். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் இந்த ட்ரெயினில் தான் போவாங்க, இந்த பஸ்ஸில் தான் போவாங்க, இந்த ஸ்கூட்டியில் தான் போவாங்க, இப்படிலாம் வச்சுருப்பாங்க. இதில் போனால் தான் அவங்களுக்கு ஒரு ஹாபி. இதெல்லாம் ஒரு பழக்கம், இதுவும் ஒரு பழக்கம், இதுவும் நல்ல விஷயந்தான். இந்த நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு பழகிடும். அதனால தான் துளாராசிக்காரவங்களுக்கு இது மாதிரி சில ரகசியம் உள்ளுக்குள்ளே இருக்கும். இந்த ரகசியங்கள் உங்கள் வாழ்க்கையை இன்னும் அதிகப்படுத்தி நல்ல மேம்போக்காக, நல்ல மனுஷலாக, நல்ல முன்னேற்றத்துக்கு வரக்கூடியவர்கள். இந்த காலகட்டம் மட்டும் இல்லை, எல்லா காலகட்டத்திலும் துளாராசிக்காரர்கள் எல்லாருடைய மனசிலும் நிற்கக்கூடியவர்கள். இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடரும். நிச்சயமாக எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணுங்கள், நல்லது நடக்கும். உறவுகளே, இது வரைக்கும் நீங்கள் உங்கள் ராசியில் உங்கள் செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கான சில ரகசியங்களை நான் பேசியிருக்கிறேன், சில எண்ணங்களை உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறோம். நீங்கள் இதெல்லாம் விழிப்புணர்வோடு இதை அதிகப்படுத்தி, இதை எதையெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், தெரியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வாழணும். ஏன்னா இந்த வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக நம்ம வாழ்க்கையை மாற்றணும். இதுக்கு பிறகும் நாட்கள் நமக்கு ரொம்ப குறைவு. எல்லா வாழ்க்கையிலையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு லெஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால் நம்ம லைஃப்பில் என்ன பண்ணணும், ஒரு டைம் ஒரு டேட்டு கிழிக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் நம்ம என்னதான் நம்ம பண்ணுறது, நம்ம வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றணும். அதற்கான முதல் முயற்சியை இப்போ நம்ம எடுக்கிறோம். என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். இந்த பிரபஞ்ச வாயிலாக அர்த்தமுள்ள வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பமாகிறது. முதல்ல நாம் நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உலகம் இருக்குன்னு நம்பாதீங்க. நாம தான் அதை மாற்றணும். நம்ம உறவுகளையும் நம்ம
உலகத்தையும் நம்மக்கிட்ட இருக்கிறவங்களையும் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம தான் மாற்றணும். அந்த முயற்சியை நம்ம நினைச்சோம்னா அந்த பிரபஞ்சம் நமக்கு உதவி பண்ணும். சில காயங்களை இந்த மனுஷா கொடுக்க தான் செய்வா. காயங்களை கொடுக்கறது தான் மனுஷனுடைய தன்மை. ஏதாவது உளறி கொட்டுவான், பேசி நம்மளை மனசை காயப்படுத்துவான். இந்த உலகத்தில் நம்மளை பயமுறுத்துறதுக்கும் காயப்படுத்துறதுக்கும் பஞ்சமே கிடையாது. எல்லாரும் இந்த வேலைகளில் ரொம்ப திட்டமிட்டு செய்வாங்க. நம்ம குடும்ப உறுப்பினர்கள் செய்வாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க செய்வாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு அலாதி பிரியம், அவங்களையெல்லாம் மாற்ற முடியாது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் 1000 உண்மைகள் இருக்கு, பல ரகசியங்கள் புதைஞ்சிருக்கு. இந்த உலகத்தில் மனிதனுடைய மனதை அறிய யாரும் விரும்பலை. இன்னொருத்தவனோட மனசை விரும்பலை யாரும். அதை அறிஞ்சிக்க விரும்பலை. நீ என்னப்பா பண்ணுற, உனக்கு என்னப்பா பிடிக்கும், அதை கேட்க அவங்க விரும்பலை. நாமளா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். காயங்களை தான் இந்த உலகம் உண்டு பண்ணுது, இந்த உயிர்கள் உண்டு பண்ணுது. இந்த காயங்களுக்கு மருந்தும் இல்லை. இதையே நினச்சி நம்ம வருத்தப்பட்டு வீணா போகிறத விட நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசைகளை, கனவுகளை, ரகசியங்களை நாம் பாதுகாத்து அதுபடி நம்ம வாழ ஆரம்பித்தோம்னா நிச்சயமாக சொல்கிறேன், நம்ம வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். நாம் தேடுற அன்பு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் எல்லா மனுஷனுக்கும் பொதுவாக ஒரு ரகசியம் இருக்குது. என்ன தெரியுமா? நாம் தேடுற அன்பு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையோடு இந்த பிரபஞ்சத்தை நாம் எதிர்கொள்வோம். இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக நல்லதை கொடுக்கும். நான் உங்களோடு கண்டிப்பாக பயணிப்பேன். என்னை ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமாக இந்த சேனல் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நான் என்னைக்கும் உங்களுக்கு நிழலாக இருப்பேன். நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நல்லது. உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.